ஆமா வெற்றி, ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. பண்ணிரலாமே. என்னுடைய ஐஏஎஸ் புக்கை யார் எரிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க 2 கையும் உடைக்கணும். சேவியா வெற்றி? உனக்கு செய்யாமையா என்ன? செஞ்சிருவோம். சக்தி, வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது. வாயேன் எங்கேயாவது ரவுண்டு போயிட்டு வருவோம். ஹலோ ஹலோ, இத சொல்லிட்டு போக தான் நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்களா? நேர்ல சொன்னாதான் சில பேருக்கு உரைக்குது. அதுக்காக தான் அண்ணே, இல்லையா வெற்றி? ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. வர அண்ணே. பூஜா, பாய். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். வெற்றி, போலாமா? பாய் சரண்யா. பாய். மாப்பிள்ள பண்ற கூத்தெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. கடைசியில நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போய் சக்தியை கலெக்டருக்கு படிக்க ஒத்துக்க வச்சுட்டாரேமா. வெற்றி மட்டும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் சக்தி ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாப்பா. உட்காருங்கம்மா. மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கவே முடியல. என்னம்மா பேசிட்டு நிக்கிற? இலைய போடுவா. என்னம்மா? எல்லாம் என் தலையெழுத்துமா. என் புருஷன் என்ன பாடா படுத்துறாமா. ஏம்மா, என்ன பிரச்சனை? எனக்கு 2 பொண்ணுங்கம்மா. 2மே பொண்ணா பிறந்துருச்சுன்னு தினம் குடிச்சிட்டு வந்து கொடுமை படுத்துறாமா அந்த ஆளு. ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுக்க வக்கீல்ல உனக்கெல்லாம் எதுக்குடி தாலின்னு தாலிய புடுங்க வராமா. சரிம்மா, நீ கவலைப்படாத, சீக்கிரமே சரியாயிடும். அதெல்லாம் சரியாகாதுமா, என்னைக்குமே சரியாகாதுமா. 2 பொம்பளை பிள்ளையா பிறந்தா அதுக்கு நான் என்னமா பண்றது? எதுக்குமா நானும் உசுரோட இருக்கணும்? செத்து போயிடலாம் போல இருக்குமா. என்னம்மா நீ? எனக்கு 3 பொண்ணுங்க தான். ஆனா ஒரு நாளும் நான் செத்து போகணும்னு முடிவெடுத்ததே இல்லம்மா. உங்க புருஷன் நல்லவரா இருப்பாருமா, ஆனா என் புருஷன் அப்படி இல்லையேம்மா. உன் புருஷனை விடு, உன்னோட பொண்ணுங்களை பத்தி நீ யோசி. அவங்கள நீ நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிட்டனா அவங்க உன்னை தாங்க மாட்டாங்களா? ஆமாக்கா, என் தங்கச்சி சீக்கிரமே கலெக்டர் ஆக போறா. யாரால? எல்லாம் எங்க அம்மாவால தானே. இப்ப நீ இவ்ளோ வருத்தப்படுறத என் பொண்ணு சக்தி மட்டும் பாத்துருந்தான்னு வச்சுக்கோ, அவ உடனே இதுக்கு ஒரு தீர்வை சொல்லிருப்பா. ரொம்ப கெட்டிக்காரி. சக்தி, என்னடி அதுக்குள்ள கலெக்டர் ஆயிட்டியா? அம்மா இங்க வாங்க. நான் சொன்னல என் பொண்ணு கலெக்டர் ஆயிடுவான்னு. இவதான் என் பொண்ணு சக்தி. ஆமா, என்னடி இதெல்லாம்? எங்க கேக்குறாரு உன் மாப்பிள்ள? கண்டிப்பா இப்படிதான் போய் இறங்கணும்னு ஒரே பிடிவாதம். நான் இன்னும் கலெக்டர் ஆகலன்னு சொன்னா கேட்டாதானே? கலெக்டர் மேடம், வீட்டுக்குள்ள போலாமா? ஒரு நிமிஷம். யமுனா, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. அம்மா இந்தம்மா. மாப்பிள்ள, நீங்களும் வந்து நில்லுங்க. அம்மா, நான் எதுக்குமா? நான் வந்து கலெக்டர் மேடத்துக்கு பின்னாடி நிக்கிற ஒரு சாதாரண ஆளு. நீங்க சக்தி மேடத்துக்கே பண்ணுங்க. மாப்பிள்ள, சக்தி கலெக்டர் ஆக போறதே உங்களாலதான். நீங்க எல்லாமே எப்படி? வந்து நில்லுங்க, வாங்க வாங்க மாப்பிள்ள.
இந்த வெளியில கொட்டிடுங்க. சரிம்மா. நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. அம்மா நீங்களும் உள்ள வாங்க. ம் வாங்க. வாங்க வாங்க, சேர் எடுத்து போடுங்க. வந்து உட்காரு. வா உட்காரு. இங்க வச்சிரு. ஆ சரிம்மா. சக்தி, பொண்ணு பத்தி தாம்மா இப்ப பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஆயுசு 100மா. என்னாச்சுமா? இந்த அம்மாவுக்கு பிறந்தது 2மே பொம்பளை பிள்ளைங்களா? ஏன் ஆம்பளை புள்ள பெத்து கொடுக்கலன்னு இவங்க புருஷன் குடிச்சிட்டு வந்து தினம் தினம் இவங்களை அடிக்கிறாராம். கலெக்டர் மேடம், அந்த பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். உங்க பேர் என்னம்மா? ஜோவிகா, தாமரை செல்வி. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி படிக்கிறேன். +2 படிக்கிறேன். நல்லா படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம். அப்புறம் ஏமா நீங்க கவலைப்படுறீங்க? நல்லா படிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க, உங்களை காப்பாத்த மாட்டாங்களா? ஆம்பளை பையனை பெத்து கொடுக்கலன்றதுக்காக தினம் தினம் அடி வாங்குறது எவ்வளவு அசிங்கம்னு உங்களுக்கு தெரியாதுமா? எனக்கும் அதெல்லாம் நல்லா தெரியுமா. போ உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு. அம்மாடி சக்தி, இவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை சொல்லுமா. இவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. அம்மா, உங்க புருஷனை வர சொல்லுங்க. ஐயோ வேண்டாம்மா, இங்க வந்தானா கத்தி கலாட்டா பண்ணுவான், ரவுடித்தனம் பண்ணுவாமா. அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா. கலெக்டர் அம்மா வர சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, நீயே கலெக்டர் ஆகணும்ன்ற கனவுல இருக்கம்மா. இதெல்லாம் எதுக்குமா உனக்கு? பிரச்சனை ஆயிட போதுமா, வேண்டாமா. நீங்க முதல்ல உங்க புருஷனை வர சொல்லுங்க. அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? மீனாட்சி மெஸ்ஸுக்கு வாங்க. ச்சே, இப்படி ஒரு புருஷனா மீனாட்சி பின்னாடி நிக்காம போயிட்டோமே. எல்லாமே ஏன் தப்பு தான். ஏய், என்னடி? யோ, என்னயா காலையிலே போதையா? குடிக்கிற மாதிரி நடிச்சாலே கலெக்டர் மேடத்துக்கு பிடிக்காது. மவனே நீ செத்த போ. மேடம் என்னன்னு பாருங்க மேடம். ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை வீட்டுல சோற கேட்க சொன்னா இங்க வந்து நின்னுட்டு இருக்க. போட்டா என்னயா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? வெளியில கலெக்டர் கார் நிக்குது, கவனிக்கலையா? அவ்வளோ போத. என்னடி, கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பயந்துருவேனா? ஒரு ஆம்பளை பையனை பெத்து கொடுக்க வக்கு இல்ல உனக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கேக்குதா? அப்படியே உன்னை இங்கே அடிச்சு தூக்கி போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்கள மாதிரி ஆளுங்கள கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அடிச்சா அதுக்கு பேரு ரவுடித்தனம். அதுவே கலெக்டர் ஆகி ஓட விட்டா யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதுக்காக தான் நான் கலெக்டர் ஆக போறேன். உன பொம்பளை அடிக்க கை ஓங்குற? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். ஐபிசி செக்ஷன் 498A குடிச்சிட்டு கட்டின பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தினது. செக்ஷன் 354 ஒரு பொண்ணு அவமானப்படுத்தினது. செக்ஷன் 509 பொண்ணுங்களை தப்பா பேசுறது. இப்படி 4-5 செக்ஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி போட்டேன்னு வை, 10 வருஷம் உன்னால வெளியே வரவே முடியாது. போறியா உள்ள? சொல்லு. பொண்டாட்டி அடிச்சா 10 வருஷமா? இது என்ன புதுசா இருக்கு? புதுசெல்லாம் இல்ல, ரொம்ப பழசுதான். ஆனா எந்த பொம்பளையும் தான் புருஷன் மேல கேஸ கொடுத்து உள்ள தள்ளுறதில்ல. அப்படி ஒரு தடவை செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். பொண்ணு பெத்ததுக்காக உன் பொண்டாட்டிய தள்ளி வச்சிருக்கியே,
நாளைக்கு உன் பொண்ணுக்கு பொண்ணு பிறந்து அவன் புருஷன் தள்ளி வச்சா நீ என்னடா பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். மேடம் கிட்ட எதுக்கு சாரி கேக்குற? உன் மனைவி கிட்ட சாரி கேளு. என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். நான் உன்னை ஏத்துக்கிறேன். வா வா. போமா, அதான் உன் புருஷன் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? போ வா, வீட்டுக்கு போலாம். வா. நில்லுமா. நீ என்ன அவங்கள ஏத்துக்கிறது? தப்பு பண்ணது நீ. அம்மா, நீங்க போகாதீங்க. இங்க பாருங்கம்மா, உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். படிச்சு ஒரு பெரிய கலெக்டரா வரணும். வருவீங்களா? வருவோம், சத்தியமா வருவோம்க்கா. இவரு உங்களை ஏத்துக்கிறதுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணலம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க பொண்ணுங்க பெரிய ஆளா வருவாங்க. உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைப்பாங்க. அப்போ இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். அன்னைக்கு இவர் மனசு திருந்தி வந்தாருன்னா அப்போ நீங்க இவரை ஏத்துக்கங்க. அதுதாம்மா கெத்து. சின்ன பொண்ணா இருந்தாலும் இவ்ளோ தைரியமா பேசுறியம்மா. இதெல்லாம் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே யாராவது சொல்லியிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா. இப்போ ஒன்னும் கெட்டு போகலமா. இந்த ஆள் எப்படியோ போகட்டும், எனக்கு என் பொண்ணுங்க தாமா முக்கியம். ரொம்ப நன்றிமா, நான் வரேம்மா. வாங்கம்மா போலாம். ஏய் நில்லுடி, நானும் வரேன். ஏய் சக்தி, கலெக்டர் மேடம் கலக்கிட்டீங்க, போங்க. அதுலயும் கடைசியா நீங்க ஒரு தீர்ப்பு சொன்னீங்களே, அந்த ஆளை ஏத்துக்காதீங்கன்னு. அது தீர்ப்பே இல்ல தெரியுமா? பொண்ணுங்களை அவமானப்படுத்துற அத்தனை ஆம்பளைங்களுக்கு வச்ச ஆப்பு. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மேடம். யோ மாம்சு, நல்ல வேலை நீ திருந்திட்ட. இல்லன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கஷ்டம்தான். விட மாட்டேன். எல்லாரும் ஹால்ல இருக்காங்கடா. ஹால்ல தானே இருக்காங்க, இங்க இல்ல. அப்புறம் என்ன? இப்ப நான் கலெக்டர் விடுறேன். இதுக்காக தான் நீ என்ன ரூமுக்கு வர சொன்னியா? ஒரே ஒரு கிஸ்ஸ கொடுத்துட்டு போடி. உனக்கா எவ்வளவு பண்றேன், எனக்கா இது கூட பண்ண மாட்டியா? முதல்ல கலெக்டர் கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கோ. போடி வாடின்லாம் பேசக்கூடாது. சாரிங்க மேடம். அப்புறம் இந்த கதவை போட்டுட்டு கிஸ் கொடுக்கறது கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம கட்டி பிடிக்கிற பாத்தியா? இதெல்லாம் இந்தியன் பீனல் கோட் படி தப்பு. ஓஹோ, புரியுதா? புரியுது. தப்பு தப்பு. புரியுது. புருஷன் பொண்டாட்டி கிட்ட கிஸ் கேக்குறது கூடவா மேடம் தப்பு? இப்போ நான் கலெக்டர். ஓஹோ, நீ உன் வைஃப் கிட்ட போய் கேளு. ஓஹோ, அப்படியா? கலெக்டர் மேடம், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுமே. அப்படி கேளு. சொல்லுங்க இப்போ. மேடம், என் பொண்டாட்டி இருக்கால, சரியான ராட்சசி மேடம். ஈகோ பிடிச்சவ. ஏய் மேடம், நீங்க இல்ல,
அவ ம் சொல்லுங்க. முத்தம் கேட்டா ஓவரா பண்றா மேடம். நீங்க கொஞ்சம் அவகிட்ட எடுத்து சொல்லுங்க மேடம். டேய், நான் இது வரைக்கும் உனக்கு முத்தம் கொடுத்ததில்ல. ஐயோ மேடம், நீங்க மேடம் எனக்கு முத்தம் கொடுக்கணும். அவ 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 கொடுத்துருக்கா மேடம். ஆனா யானை பசிக்கு சோள பொரி மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பா மேடம். கொஞ்சம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்து சொல்ல வேண்டியது அவளுக்கு இல்ல சார், உங்களுக்கு தான். என்ன மேடம் சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவு கெட்ட முண்டம். ஏய், என்ன நீ என்ன திட்டுற? நான் திட்டல சார். அவ அவ எவ அவ? ஓஹோ, அப்படி அப்படி. சொல்லுங்க சொல்லுங்க. அறிவு கெட்ட முண்டம். ஒய்ஃப் கிட்ட கிஸ் கேக்கலாம் கெஞ்ச கூடாது. வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவா. நீதான் கொடுக்கணும். வேண்டான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். ஐயோ, இத கூட தெரியாம நீ எல்லாம் என்ன ஒரு ஆம்பல லூசு லூசு அப்படின்னு நான் சொல்லல. அவ அவ சொன்னா. அவளா சொன்னா? அவளை இன்னைக்கு ஏய் சக்தி, ஏய் நில்றி. ஏய் கதவு தரடி ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நீ பண்ணதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். கலெக்டர், தவாலினி, கொஞ்சம் கூட நீ மாறல. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படியெல்லாம் லவ் பண்ணியோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்க. ஐ லவ் யூ வெற்றி. யமுனா, வாங்கப்பா. நான் உங்களுக்கு பண்ணது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டேம்மா. அப்பா இப்ப ரொம்ப மாறிட்டேம்மா. அது உங்களுக்கே தெரியும்ல. என்னாச்சுப்பா? சக்தி அப்படி சொன்னத மனசுல வச்சுட்டு பேசுறீங்களா? ஆமாம்மா, அவ யாரையோ தான் சொன்னா. நானும் அப்படித்தானமா இருந்தேன். இன்னும் சொல்ல போனா இதை விட இன்னும் மோசமா தானே இருந்தேன். இனிமே அப்பா அப்படி நடந்துக்கிற மாட்டேமா. மீனாட்சி, என்னை நம்பு மீனாட்சி. நீங்க மனசு மாறினதுல சந்தோஷம். அதுக்காக எல்லாத்தையும் மறந்துட முடியுமாங்க? 3 பொண்ணுங்களோட நான் பட்ட வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மைதான் மீனாட்சி. தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. அப்பா, சங்கிலி வரோம். மீனாட்சி, உனக்கு அறிவு இருக்கா? எப்ப பார்த்தாலும் புஷ்பாவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு புள்ள இருக்கான். என் மாப்பிள்ள சங்கிலி இருக்கான். தூண் மாதிரி நிப்பான். அவங்க எல்லாம் இருக்கும்போது உன் வீட்டு வாசல்ல உன் முன்னால வந்து நிப்பனா? இப்ப எதுக்கு இருந்தாலும் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காரு? ரொம்ப கோபமா வர பேசினுக்கிறாரு. ஒன்னும் புரிய மாட்டேங்குத. இங்க பாரு, இன்னொரு தடவை புஷ்பாவை பத்தி தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. அப்புறம் டே மாப்பிள்ள, நீ எப்படா வந்த? நீ முதல்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது இல்லடா, ஊருக்குள்ள நிறைய பேர் சொன்னாங்கடா புஷ்பாவை பத்தி இங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்கன்னு. அதான் 4 வார்த்தை நல்லா கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். இந்த வீட்டுல தான் எப்பவுமே புஷ்பாக்காவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மாமா, என்னமோ சரியில்லை. டேய் சங்கிலி, டேய் உங்க அக்கா புஷ்பாவுக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு நிக்க முடியுமாடா? அப்புறம் நீ எதுக்கு இருக்க, நான் எதுக்கு இருக்கேன்? அதனால தாண்டா இங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க? இங்க உன்னை வீட்டுல ஆளை காணோம்.
எனக்கு உன் மேல எப்பவுமே ஒரு சந்தேகம். அதான் ஒரு வேளை நீ இருப்பியோன்னு வந்து எட்டி பார்த்தேன். இங்கதான் நிக்கிற நீ. மாப்ள, நான் இங்க செம கோபத்துல வந்தேன். நீ மட்டும் வரலைன்னு வச்சுக்க, மீனாட்சி ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டா. மீனாட்சி அக்கா தப்பில்ல மாமா, நீ தான் தப்பிச்ச. நான் வரும்போது மட்டும் நீ இங்க இழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். உன் நல்ல நேரம் நீ தப்பிச்ச. டேய் மாப்ள, என்னடா இப்படி கேட்ட? உன் நொக்கால விட்டு யார்கிட்டயாவது பேசுறேனா? வர மாப்ள, சொல்றல வர. மாமா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, பங்காளிகளை பார்க்கணும். நான் போயிட்டு வரேன். ஒழுங்கா வீட்டுக்கு போ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். போ போ, ஒரு நாளைக்கு மாட்டுவேன். அப்பாடா, போய் தொலைஞ்சான். மீனாட்சி, நான் சொன்னதெல்லாம் அந்த சங்கிலி பையன் அப்படியே நம்பிட்டானா பாத்துக்கவே. நல்ல வேலை தப்பிச்சேன். மீனாட்சி, அவன் வந்ததும் எப்படி நேக்கா உன்னை திட்டுற மாதிரி நடிச்சேன் பத்தியா? சீ, இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன மீனாட்சி சொல்ற? யோ, இது யார் வீடியா? எனக்கு புரியல. நான் யாரு? இதோ நிக்கிறாளே, இவ யாரு? என்னமோ வரக்கூடாத வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி என்ன திட்டுற? புஷ்பாவை பாராட்டி பேசுற, இதுல பெருமை வேற. அவன் முன்னாடி எப்படி நடிச்சன் வேற கேக்குற. என்ன மனுஷியா நீ? சீ.